ஹலோ மக்களே, இன்னைக்கான விடுகதையை பார்க்கலாமா? உங்களுக்கு சொந்தமான ஒன்றை மற்றவர்களே அதிகம் பயன்படுத்துவர். அது எது அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி பிரியாணி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. பெரிய டபரால் எண்ணெயும் நெய்யும் ஊற்றிட்டு அது பட்டை, பிரிஞ்சலை, கிராம்பு, அன்னாச்சிப்பூ எல்லாமே போட்டுட்டு 1/2 கிலோ வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டு வதக்கிட்டு நெக்ஸ்ட்டு பச்சை மிளகா கீரி போட்டுக்கோங்க. அதை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. லைட்டாக ப்ரௌனிஷாக ஆகவும் நெக்ஸ்ட்டு நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியும் 1/2 கிலோ எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் நீளமாக தான். அதையும் போட்டு வதக்கிட்டு லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க. ஸோ சீக்கிரமாக வதங்கிடும். நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வீட்டில் அரைச்சது அது போட்டு நல்லா வதக்கிட்டு நெக்ஸ்ட்டு தயிர் கொஞ்சமாக ஆட் பண்ணி கிளறி விட்டுருக்கேன். நெக்ஸ்ட் இப்போ நம்ம புதினா ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அதை அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு வாட்டி இந்த மசாலா எல்லாமே அந்த சிக்கன் மேலே படுற அளவுக்கு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பிரியாணி மசாலா அப்புறம் மிளகாய், தனியா எல்லாமே சேர்த்து வீட்லேயே அரைச்சி வச்சுருக்கிற பொடி போட்டுட்டு உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். அதை ஆட் பண்ணி ஒரு வாட்டி மசாலா எல்லாமே சிக்கனில் படுற மாதிரி கிளறிட்டு சிக்கன் மட்டும் வேகிற அளவுக்கு இப்போ தண்ணி ஊற்றிருக்கேன். அது நல்லா வெந்து வந்துடுச்சான்றது நடுவில் ஒரு வாட்டி எடுத்து செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம அந்த அரிசிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்ற போகிறோம். 1/2 கிலோ அரிசிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு அது நல்லா கொதித்து வரணும். இப்போ இந்த அரிசிக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இந்த தண்ணி நல்லா கொதித்து வருவோம். நம்ம இது கூட அரிசி ஆட் பண்ணிக்க போகிறோம். கீழேருந்து மேலே வரைக்கும் ஒரு வாட்டி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த அரிசி உடையாமல் கிளறிக்கோங்க. அப்புறம் இப்போ லைட்டாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு கலர் போட்டிருக்கேன். அந்த கலர் பவுடரும் நெக்ஸ்ட் அது தண்ணியில் ஆட் பண்ணி ஒரு வாட்டி இந்த தண்ணியோடையே ஊற்றி விட்டுக்கோங்க. அது ஆப்ஷனல் தாங்க. எனக்கு பிடிக்குன்றதுக்காக என்றைக்காவது ஒரு நாள் அந்த மாதிரி நாங்கள் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 15 நிமிஷம் கழித்து எடுத்து பார்த்து கிளறி விட்டுக்கோங்க. கீழேருந்து அடி மேலே வரைக்கும். சூப்பரான டேஸ்டி பிரியாணி ரெடி. சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள். அந்த சிக்கன் பீஸ்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. நீங்களும் இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. உங்களுக்கு பிரியாணி பிடிக்கும்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. வாங்க எல்லோரும் சேர்ந்து சாப்பிடலாம். உங்களோட ஆன்சரை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.